ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க, சில வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு. இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வந்து சனி பயிற்சி வந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து சாதகம் பாதகம் 2 விஷயம் இருக்குது. இதில் இந்த பாதகமான ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு பயமே வந்திருக்கும். இவர் என்னென்னலாம் ட்விஸ்ட் வைக்க போகிறாரோ, எதுலலாம் நம்ம சிக்க போகிறோமோ அப்படின்னு ஒரு பயமே வந்திருக்கும். ஏன்னா 7:30 சனிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. வாழ்க்கையவே திருப்பி போட்டுரும், நம்ம உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உறிஞ்சி எடுத்துருமா. அவ்வளோ கஷ்டங்கள் நம்ம பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகளும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ கஷ்டம்லாம் நம்ம படவே வேண்டியதில்லை. சும்மா சாதாரணமாக அவரை வந்து அவரோட அந்த பார்வையிலேருந்து தப்பிக்கிறக்கும் அவரோட மனசே இறங்கி நமக்கு பாதுகாப்பு பண்ணுமா. அவரே நமக்கு நின்று சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. இந்த மாதம் வர வளர்பிறை பஞ்சமி எப்போ வருதுன்னா 23ஆம் தேதி வருது. 22ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் நவமூலிகை ஆகத்துக்கு. நம்ம சேனல் இந்த 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் நானும் பேர் கொடுக்கணும், இல்லைன்னா இது என்னன்னாச்சும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயரை போட்டு அனுப்புங்க. நீங்கள் நவமூலிகைன்னு அனுப்பின உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், சரிங்களா? அந்த மெசேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் பார்க்கணும். அதில் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நவமூலிகை யாகம்னா என்ன, எப்படி இதை ஃபாலோ பண்ணுறாங்க, இதுக்கு என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர், நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், அது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா, சூப்பர் பவரான ஒரு சில விஷயங்கள், அது என்னங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி அந்த பூஜை நடந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல பயங்கர சிவியர் காஃபா இருந்தது. ஆக்சுவலா அது நான் ரெக்கவர் ஆகுவேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாம இருந்தது. அது வந்து இப்போ ரிசால்வ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். நன்றி சகோதரி. அவங்களோட காஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். 3 மாதமாக காஃபெல்லாம் இருந்தால் நம்ம என்ன ஆகிறது, இருமி ஒரு வழி ஆயிருப்போம். அந்த சிஸ்டருக்கு அது சரியாகுமானே ஒரு டவுட் வந்துருச்சு. நவமூலிகைக்கு பேர் கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் சரியாயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த ஒரே தடவையில் அந்த மேஜிக் எப்படி தான் அது நடக்குதுன்னு தெரில. வராகியோட இந்த அற்புதங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும், அத்தனை பேர்த்துக்குமே இந்த நன்மைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, சனி பகவான். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை கும்புறது ஒரு முறையான ஒரு ப்ரொசீஜராக வந்துட்டு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் சனிக்கிழமை கும்பிட வேண்டிய கடவுள்கள்னு சில கடவுள்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரை கும்புறீங்களோ இல்லையோ, ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி சனி பகவானை மனசார கும்பிடுங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் உடனே காலையில் எந்திரிச்சு நேரமாக குளித்து முடிச்சுட்டு நவகிரக சன்னதிக்கு போய், சனீஸ்வர பகவானே எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, இதுலெல்லாம் என்னை எப்படியாவது எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்துடுங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா சனி பகவானை மனசார நினச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க. அவர்கிட்ட போய் உங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அவரை பொறுத்த மட்டும், அந்த மனுஷனை பொறுத்த மட்டும், நம்ம எதில் வீக்கு, எது நம்ம மெயின் பிரச்சனை, எதில் நம்ம சென்டிமெண்ட்டாக அடிக்ட் ஆகிறோம், அந்த விஷயத்தை வச்சு தான் அவர் அடிப்பார். அதனால் வந்துட்டு அவர்கிட்ட உங்கள் கஷ்டங்களை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அவர் வந்து தர்மவான். அவருக்கு தெரியும் நமக்கு எது கொடுக்கணும், எது கொடுக்கக்கூடாது, எது நம்மக்கிட்ட இருக்கணும், இருக்கக்கூடாது, எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் சனி பகவானை பொறுத்த மட்டும் அவர்கிட்ட நம்ம கஷ்டங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நியதி. அதனால் நீங்கள் கோவிலுக்கு போனாலுமே சனி பகவான்கிட்ட லிஸ்ட்டெல்லாம் போடாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும், அது மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த சனி பகவான் யாராக இருந்தாலும் பிடிச்சே தருவார். அவங்களுக்கு வந்துட்டு அவரோட அந்த ஆட்சி காலங்கிறது அவரோட லைஃப், அவங்க லைஃப்பில் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த சனி பகவானோட பிடியிலிருந்து அவர் கொடுக்குற அத்தனை கஷ்டங்களையும் நம்மளால் தாங்க முடியுமான்னு ஒரு டவுட் வருது இல்லையா, அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு சில விஷயங்கள் சித்தர் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க சித்தர்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், அவர் உங்களை டச் பண்ணவே மாட்டார், உங்கள் கூடவே இருந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் எல்லா விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது. காகத்துக்கு சாப்பாடு வச்சிங்கனாலே அந்த காகத்துக்கு அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம்லாம் நமக்கு கிடைக்கும், கர்மாக்கள் அழியும். ஏன்னா நம்ம கர்மா அழியாதனால தான் சில விஷயங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தப்பிக்க முடியும். காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது மூலமாக சனி பகவானோட அந்த பிடியிலிருந்தும் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் காலையில் இருந்துச்சுன்னா சமைச்ச உடனே ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து காகத்துக்கு வீட்டில் வைக்கிறது நல்ல விஷயம். இது வந்து 1ஆம் நம்பர், சரிங்களா?
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காகத்துக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது காக்காய்க்கு மட்டும்தான் சாப்பாடு வைக்கணுமா அப்படிங்கிறதுல. 2வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சனி பகவான் சொல்லியிருக்கார். வாயில்லா ஜீவன்கள் அப்படிங்கிறது பூனை, நாய்க்குட்டி, கோழி, இதுக்கெல்லாம் அரிசி போடுறது, நாய்க்குட்டிக்கெல்லாம் சாதம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கூட நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏன் வந்து இந்த மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் வந்துச்சுன்னா, நம்மளோட கர்மாக்கள் அழியறக்கு ஒரு ஷார்ட்கட் அப்படின்னாலே அன்னதானம், தானம். இந்த தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு அதனால தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அது முன்ஜென்ம கர்ம வினையாக இருந்தாலும் சரி, 7 ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் உடைச்சிரும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்க போய் தான் முன்னோர்களும் சித்தர்களும் அன்னதானத்தை முன்னாடி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னது காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது. 2வது வாயில்லா ஜீவன்கள் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. 3வது விஷயம் என்னென்னா, பெரியவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. பெரியவங்க அப்படின்னு சொல்கிறவங்க வயசானவங்க, அதாவது ஆதரவற்ற பெரியவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த ஆதரவற்ற முதியோர்கள் அந்த மாதிரி பெரியவங்கள்லாம் இருக்காங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப மனசு சங்கடத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரியவர்க்காச்சு வாரத்தில் ஒரு வாட்டி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் அவங்க மனசு வந்து குளிர்ந்து போகுமா, அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மனசு குளிர்ந்து இந்த பையன் இதை செய்கிறானே, நம்ம பெற்றவங்க கூட நமக்கு இது செய்யலையே, நம்ம பசங்க கூட இதுக்கு நம்ம செய்யலையேன்னு அவங்க மனசு குளிர்ந்து நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு. அதனால் ஆதரவற்றவங்களுக்கு, முதியோர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி, நீங்கள் டெய்லியும் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது. சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள், அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த கிழமையில் நம்ம செய்யும் போது அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால தான் நம்ம வீடியோவில் நான் ஒரு வாட்டியும் முக்கியமான தினங்கள், முக்கியமான நாட்கள், அந்த டைமிங்கெல்லாம் வரும்போது எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சனீஸ்வர பகவானுக்குரிய மந்திரம், அவரோட மூல மந்திரம் இது. இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும். 7 வாட்டி சொன்னாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓம் ஷாம் சனைச்சராய நமக. சரிங்களா? ஓம் சாம் சனைச்சராய நமக. சரிங்களா? இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 7 வாட்டி நீங்கள் ஒரு விளக்கு வச்சு, கோவிலுக்கு போகிறீங்கன்னா சனீஸ்வர பகவான் முன்னாடி ஒரு விளக்கு வச்சு 7 வாட்டி சொல்லலாம். இல்லை வீட்டிலையே ஒரு விளக்கு வச்சு சனீஸ்வர பகவானை நினச்சி கும்பிடலாம். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வீட்டிலேயே விளக்கு வச்சு சனீஸ்வர பகவானுக்கு கும்பிட்றீங்கன்னா அந்த விளக்கு தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நவகிரகங்களில் ஒருத்தர் தான் சனீஸ்வர பகவான். நவகிரகத்துக்கு நம்ம தீபம் வைக்கிறதா இருந்தால் அது தெய்வங்களோட ஒன்றா இல்லாமல் தனியாக வச்சுக்கிறது நல்லது. அப்போது நீங்கள் சனிக்கிழமை வழிபாடு பண்ணுறீங்கன்னா அந்த தீபத்தை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி பண்ணலாம். இப்படி வைக்கிற தீபம் வந்துட்டு எள்ளு தீபமாக இருக்கணும். எள்ளு அப்படிங்கிறது நமக்கு கடைகளில் கிடைக்கும் கருப்பு எள்ளு. அது வாங்கி ஒரு கருப்பு துணியில் ஒரு சின்ன மூட்டையாட்ட கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய்க்குள்ளே இந்த எள்ளு மூட்டையை வச்சு நம்ம தீபம் வைக்கணும். அதுவாக ஒரு திரியாக அதுவாக மாறிடும். சரிங்களா? திரிக்கு பதிலாக நம்ம அதைவே ஒரு திரியாக வந்து பயன்படுத்த போகிறோம். இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு ஒரு விளக்கு வைக்கலாம், இல்லை 2 விளக்கு வைக்கலாம். சில பேர் 1 தான் வைக்கணுமான்னு டவுட் வரும் இல்லையா? 2 விளக்கும் கூட வைக்கலாம். இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இதில் ஏதாவது ஒன்றாச்சு வாரம் ஒரு முறை செய்கிறதுங்கிறது சனி பகவானோட பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி. ஏன்னா நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம். ஒரு சாப்பாடு, ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு சின்ன பிஸ்கெட், ஒரு டம்ளர் பால் வைக்கிறது கூட நமக்கு புண்ணியம்தான். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது அவர் நமக்கு செக்யூர் பண்ணுவாராம். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நல்ல விஷயங்களை நிறையா செஞ்சு கொடுப்பார். சனி பகவான் மாதிரி கொடுப்பவரும் கிடையாது, சனி பகவான் மாதிரி கெடுப்பவரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவரை ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இது எல்லாம் விட இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எத்தனை கஷ்டம் வந்தாலும் நேர்மையாக இருந்துக்கோங்க. உங்களோட நேர்மை உங்களை பாதுகாக்கும். சனி பகவானுக்கு மெயினே அந்த நேர்மை தான். இத்தனை கஷ்டத்துலேயும் இவன் எப்படி உண்மையாக இருக்கான் அப்படிங்கிறத அவர் பார்ப்பார். அவர் மனசே தாங்காதான். அந்த மாதிரி ஒரு இலகன மனமுடையவர் தான் சனி பகவான். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு துளி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.